அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போ ஜனனிக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆதிகுணசேகரன் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லியும் கதிரும் ஞானமும் அவர் 2 நாள் ஐசியூலேயே இருக்கட்டும், அவர் சீரியஸாக இருக்கா மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஆதிகுணசேகரனை ஹாஸ்பிட்டலே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோட அப்பா வீட்டுக்கு வராரு. ஈஸ்வரி அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கதிரும் ஞானமும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இனிமேலாவது அண்ணனை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனனி கேட்குறாங்க, டாக்டரே பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இத்தனை நாள் அமைதியாக அந்த விசாலாட்சியும் நந்தினிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அப்போ சக்தி விசாலாட்சி கிட்ட கேட்குறாரு, மாற்றி பேசாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விசாலாட்சி சக்தி கிட்ட நான் மாறிட்டேனான்னு கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானம் ஈஸ்வரி நந்தினி ரேணுகா கிட்டலாம் சொல்கிறாரு, உங்களால் எங்கள் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீங்கள் எழுதி கொடுங்க, அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஈஸ்வரி நந்தினி ரேணுகாலாம் ஆதிகுணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் நினச்ச மாதிரி அந்த கேஸ்லேருந்து அவர் தப்பிப்பாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.